ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் சில நேர்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சில நேர்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க சூப்பர் சாட் அப்படிங்கிற ப்ரொசீஜரில். ஸோ அதற்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. ஸோ அதனால் பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்திற்கு இப்போ நடப்பு பலன் என்னவாக இருக்கும் அல்லது எதிர்கால பலன் என்னவாக இருக்கும், முக்கியமாக திருமணம், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, குழந்தை பாக்கியம், ஸோ இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது எப்போ பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ லைவ் ப்ரோக்ராம், ஸோ ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணி 2 கேள்விகளுக்கு ஆன்சர் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்படி தான் நம்ம கடந்த 4-5 வருடங்களாக இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் அதில் சில நேர்கள் மட்டும் எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறதுனால சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு மினிமம் 100 rupees 2 கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அதில் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி யார் யார் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதா பார்த்தீங்கன்னா இந்த சண்முகம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வணக்கம் ஐயா, எனது மனைவியின் ஜாதகத்தில் தற்பொழுது நடக்கும் தசா புத்தி எப்படி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காரு. வேலையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 24/5/76 11:05 PM திருச்சி அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அப்போ இதற்கான ஜாதகம் என்ன சொல்லுது, எப்படி என்னங்கிறத பார்த்துடலாம். சரி, இப்போ அவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. சரி, இது அவருடைய ஜாதகம். மகர லக்னம் அண்ட் மீன ராசி, ரேவதி 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சந்திர தசை போயிட்டு இருக்குது 2019 இருந்து. அதில் இப்போ குரு புத்தி முடிஞ்சு இப்போ சனி புத்தி ஆல்மோஸ்ட் சனி புத்தியும் முடிஞ்சு போச்சு. சனி புத்தியும் முடிஞ்சு இப்போ புதன் புத்தி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. 2023 ஏப்ரல்லேருந்து சரி இல்லை, ஜாதகம் சரியில்லாத ஒரு காலகட்டமாக போயிட்டு இருக்கு சந்திர திசையில. முக்கியமாக வேலையில பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையான அண்டர்ஸ்டாண்டிங் குறைதல், யூரினரி இன்ஃபெக்ஷன், இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கணும். சனி செவ்வாய் காம்பினேஷன் ஜாதகத்துல எங்க இருந்தாலும் அது வேலையில ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இல்லை, நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த அமைப்பு தான் காட்டுதீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சந்திர திசை ஒன்றும் பெருசா நன்மை இல்லாத ஒரு கண்டிஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த திசை எப்படி பண்ணணும், பெருசாக நன்மை இல்லை அப்படின்னு தான் காட்டுது. அது 2023 சுத்தமாக சரி கிடையாது. இப்போ போயிட்டு இருக்கிறது புதன் புத்தி. ஸோ இந்த புதன் புத்தியில் ஒரு மாற்றம் கொடுக்குமான கண்டிப்பாக இருக்கும். வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உண்டு. அப்படியே லைனில் இருங்க, அதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சந்திர திசைகள் புதன் புத்தி, ஓகே, ஒரு உத்தியோகத்துக்கான அதிபதிங்கிறதுனால கன்ஃபார்மா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வேலையில அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. ஓகேங்களா? உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள், முக்கியமா கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமான புரிதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சற்று சரியில்லாத அமைப்பு தான். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சினி உள்ள வந்துடும். உள்ள வரும்பொழுது 7ஆம் பாவம். அப்ப இவங்க 2 பேர்த்துக்குமான புரிதல் குறைவா இருக்கும். கொஞ்சம் விலகி இருந்தாலே நல்லா இருக்கும், அல்லது மன ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான டைரக்ட் ஆன்சர் வேலையில மாற்றம் அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம். ஜாப் எப்படி இருக்கும், நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதா இருக்கு. தசா புத்தி இன்னும் பெருசா இல்லை, அடுத்த 2 வருடங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஸோ சக்திங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் ஐயா வணக்கம், நான் ஒரு நல்ல சன்னியாசி ஆக முடியுமா, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியுமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதை என்னன்னு பார்க்கலாம். சன்னியாசி யோகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குடும்ப பாவகம் பலமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் ஒரு சன்னியாசி. குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இல்லைன்னா அவர் தான் வெளியில போவார், அவர் தான் சன்னியாசி வாழ்க்கையை நோக்கி செல்வார். 2வது பாகம் பலம் இழந்து நிக்கணும். 4/8/88 4:55. ஸோ 4:55 காலை தர்மபுரி.
ஓகே, தர்மபுரிங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். தர்மபுரி எடுத்தாச்சு. உங்களோட ஜாதகம் பார்க்கலாங்களா? மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறீங்க, ஒரு நல்ல சன்னியாசி ஆக முடியுமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. உங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, இவருடைய ஜாதகம் வந்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் அண்டு கடகராசி. ஓகே, பாருங்க, சிம்ம லக்னம், கடக ராசி, நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை புதன் திசை தான் போகுது. ஸோ புதன் திசையில் சனியினுடைய புத்தி. ஓகே, அவயோக புத்தி போனுச்சுன்னா இப்படித்தான் பண்ணும். அதாவது சனி புத்தி 2024 இந்த வருடம் ஜனவரியிலேருந்து போயிட்டு இருக்குது. ஸோ புதன் திசையில் சனி புத்தி 2026 வரைக்கும் போகும். இது சரி இல்லை. ஓகே, ஸோ ஜாதகத்தில் சனி, ஜாதகத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோமோ? என்ன தசை? புதன் தசை. சனி தசையும் பெருசா இல்லை இவருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய புதன் தசையும் இந்த ஜாதகத்துக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையே விரக்திங்கிற கேட்டகரியில கொண்டு போயிடுச்சு. ஸோ சனி தசையும் சரி கிடையாது. புதன் திசை, புதன் உங்களுக்கு வாங்கின சாரம் குருவா? புதன் புதன் சித்திர செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை. இது ஒன்றும் பெருசாக கெடுதல்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஓகே தான். இது ஒரு சன்னியாசி யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இல்லைங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது கேது தசை வரப்போகுது. இந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய லெவலில் சன்னியாசிங்கிற அமைப்பெல்லாம் இல்லை. ஓகே, அந்த அமைப்பெல்லாம் காட்டல. 2ஆம் இடம் நல்லா தான் நிற்கிது. 2ஆம் பாவகாதிபதியும் 3ஆம் இடத்துல சந்திர கேந்திரத்தில் நிற்கிறது. இன்னும் பெருசாக கெடுதல் கிடையாது. அதுவும் நல்லா தான் நிற்கிது. தேய்பிரை சந்திரனாலும் சந்திரனுக்கு ஒரு பலம் இருக்கு இந்த கடகராசியில். அந்த சந்திரனுடைய கேந்திரத்திற்குரிய கிரகங்களும் பலமாகும் அப்படிங்கிறது விதி. அப்படி பார்க்கும்போது 2ஆம் பாவகம் சூரியன் உட்கார்ந்ததுனால கெட்டு போல குரு பார்க்குதுல, அதனால தெளிவாக தான் நிற்கிது. 2ஆம் பாவம் நல்லா நிற்கிது. காலம் நேரம் தான் சரியில்லை உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த சனி திசை சுத்தம், புதன் திசையும் கடைசி இந்த புத்தி இந்த ஜனவரியிலேருந்து சரி கிடையாது. இந்த ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஆனா அதனால உங்களால் செய்யறதுக்கான முடியாத ஒரு சூழ்நிலை தான் போகும். ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த அமைப்பை தான் காட்டுது இந்த சனிவனுடைய புத்தி. அடுத்த 2026 இப்படித்தான் போகும். உடல் ரீதியான தொந்தரவுகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கும். அலைச்சல் அதிகமா இருக்கும். வேலையில இருந்தீங்கன்னா வேலையில பிரச்சனைகள் கொடுக்கும். இது போன்ற விஷயங்கள் தான் கொடுக்கும். ஆனா அலைவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சனியினுடைய காரகம்னு உத்தியோகத்திற்காக அல்லது ஆன்மீகத்திற்காக இது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் அலைஞ்சு திரியக்கூடிய ஒரு காலகட்டம். அலைச்சல் அப்படிங்கிறது காட்டுது. அந்த அமைப்பை தான் காட்டுதவர். இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை, பலமா இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஸோ இந்த புதன் தசை முடிந்து அடுத்தது கேது தசை வரும். கேது தசை ஜாதகருக்கு சூப்பரா இருக்கும். ஸோ கன்ஃபார்மா நல்லா இருக்கும். ஸோ புதன் தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சன்னியாசி போகணுங்கிற அமைப்புலாம் இல்லை, பயப்படவே வேண்டாம். சரிங்களா? ரைட். ஆமா, புதன் தசை 2026 இன்னும் 1 வருடம் 1.5 வருடம் பொறுத்துங்க சார். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் கன்ஃபார்மா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நன்றிங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாபுவா அவர் நான் எடுத்துக்கிறேன். பாபு பாபு பிரபுங்கிறவர் கேட்டிருக்காரு. ட்விங்ஸ் ஜாதகம் அது. சிவானி அண்டு ஷர்னிதா அப்படின்னு சொல்லிட்டு ட்விங்ஸோட ஜாதகம். ட்விங்ஸோட ஜாதகத்துல யாரு முதல்ல யாரு ரெண்டாவது அப்படின்னு போட்டிருக்கணும். நீங்க போட்ட ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் சிவானி அப்படிங்கிறவங்க சொல்றீங்களா, ரெண்டாவதா ஷர்னிதா பிறந்தாங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ட்விங்ஸ் ஜாதகத்துல ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் பேச முடியும். சம் விஷயத்த நம்ம இந்த மாதிரி விஷயத்த நம்ம கான்வெர்சேஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளேயே போக முடியும். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். நீங்கள் சிவானி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஷர்னிதா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா படம் தவறாக போகும். ஸோ அதனால ஜாதகத்தில் மூத்த நபருக்கு 2வது நபருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த அமைப்பில் பார்த்துக்கலாம். சரிங்களா பிரபு? ஸோ அதனால ஜாதகம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1/7
1/7/2017 1/7/2017 10:10 AM 10:10 AM ஊர் சென்னை ஓகே சரிங்க. உங்களுடைய ஜாதகம் வரும் பாருங்க. பிங்க்ஸ் ஜாதகம். ஸோ முதலாவதாக இரண்டாவதாக அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதில் முதல் யார் பிறந்தா ரெண்டாவது யார் பிறந்தாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நான் இருக்கிறத வச்சு நான் சிவானிக்கு இந்த ப்ரெடிக்ஷன், சர்னிதாக்கு இந்த ப்ரெடிக்ஷன் நான் சொல்லலாம். ஓகேவா? முதலாவதாக பிறந்த நபருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஜாதகம் 2 பேர்த்துக்கும் ஒரே ஜாதகம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிம்ம லக்னம் அண்டு கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ செவ்வாய் திசையில் குரு புத்தி முடிஞ்ச சனி புத்தி போயிட்டு இருக்கு. ஓகேவா? செவ்வாய் திசையில் சனி புத்தி இப்போ போயிட்டு இருக்குதுங்க. செவ்வாய் திசையில் சனி புத்தி. ஸோ செவ்வாய் ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்கார்? புதனுடைய வீட்டில். 2 பேர்த்துக்கும் படிப்பு நல்லா வரும், பயப்படவே வேண்டாம். சரிங்களா? ஸோ 2 பேர்த்துக்கும் நல்லா வரும். அதில் முதலாவதா பிறந்தவர்களுக்கு படிப்பு சூப்பராக வரும். இரண்டாவதா பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருப்பார். அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இரண்டாவதா பிறந்தவருடைய கல்வி, ஆரம்ப கல்வி கொஞ்சம் சுமாராக இருக்கும். அப்புறம் போக போக சரியா போகும். முதலாவதா பிறந்தவருக்கு நல்லா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஷார்ப் மைண்ட்லாம் இருக்கவருக்கு ஜாதகம் சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால முதலாவதாக இரண்டாவதாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு தான் பலன் சொல்லணும். அந்த அடிப்படையில் 2 பேர்த்துக்கும் இந்த செவ்வாய் திசை யோக திசை தான். ஒன்றும் பெருசாக கெடுதல் தராது, நல்லா இருக்கு. புதன் உங்களுக்கு ஆட்சியாக நிற்பது மிக சிறப்பு. அதனால கன்ஃபார்மா கல்வியில புத்திசாலித்தனத்துல நல்லா கொடுத்துரும். அதுல இந்த 2 பேர்த்துக்கு முதல் 2 எது பெஸ்ட், அடுத்து செகண்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா பிறந்த குழந்தையினுடைய அந்த அப்சர்வ் மைண்டு, ஷார்ப் மைண்ட் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். உடனே கேதர் பண்ணிக்குவாங்க. ஸ்டடீஸும் ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும். இரண்டாவதா பிறந்தவர்களுக்கு கல்வி கொஞ்சம் மந்தமாக, அதுக்கப்புறம் போக போக சரியா போகும். ஓகேவா? இந்த மெத்தட் ஆஃப் வேல தான் உங்களுடைய 2 குழந்தையினுடைய ஜாதக அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ செவ்வாய் திசை, அடுத்ததாக வரக்கூடிய சூரிய திசை, ராகு திசை எல்லாமே நல்லா இருக்குங்க. ஜாதகத்தில் கல்விங்கிறது தெளிவா இருக்குது. 2 பேரும் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்குது. அடுத்தடுத்த தசா புத்திகளும். ஓகேங்களா? நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலியன் அப்படிங்கிறவரை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு 3/11/75 10:55 AM பெரியகுளம். ஸோ டெபிட் இருக்குங்க. ஹெல்த் அண்டு கடன் எப்போ முடியும், வேலை எப்படி இருக்கும், 2025 எப்படி இருக்கும் சார், பீஸ் எப்போ சார்? இவ்வளோ கேள்வி கேட்காதீங்க சார் தயவுசெய்து. 2 கேள்வி நான் கேட்குறேன். ஹெல்த்து, கடன், அப்புறம் வேலை, 2025 எல்லாத்துக்கும் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அதுதான் தெளிவாக தானே சொல்கிறேன். 2 கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் சார் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க சார் நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா நான் எதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கறது? ஸோ உங்களுடைய முதல் 2 கேள்விக்கு நான் சொல்கிறேன். ஹெல்த் எப்படி இருக்கும், கடன் எப்போ தீரும், இந்த 2 கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். 2025 பற்றி நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிங்க. 3/11/75 1975 3/11/1975 10:55 AM 10:55 AM பெரியகுளம். பெரியகுளம். எஸ், எடுத்தாச்சுங்க. இப்போ ஜாதகம் எடுத்தாச்சு. பாருங்க, 3/11/75 10:55 AM பெரியகுளம். உங்களுடைய ஜாதகம் தனுசு லக்னம் மற்றும் துலாம் ராசி. ஓகே, கடன் மற்றும் ஹெல்த் இதான் 2 கேள்வி. உங்களுடைய ஜாதகம் வரும் பாருங்க. தனுசு லக்னம், துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி 2ஆம் பாதம். இப்போ நடப்பு தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை போயிட்டு இருக்குது. ஸோ புதன் திசையில் கேது முடிஞ்சு சுக்கர புத்தி 2027 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ புதன் திசையில் சுக்கர புத்தி. ஸோ புதன் திசையில் சுக்கர புத்தி, சுக்கரன் புதன் பரிவர்த்தனை நல்லா தான் நிற்குது. இங்கே சுக்கரன் சரி கிடையாது. உத்தியோகத்திலையும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி சில சிக்கல்கள் இப்போ ஏற்பட்டிருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அதே போல் செலவுகளும் நிறைய ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ
அதனால கடன் எப்பொழுது தரும்? இந்த புதன் திசை தீர்க்குமானா கன்ஃபார்மா தீர்க்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே, புதன் உங்களுக்கு பலமா தான் நிக்குது. புதன் 10ஆம் பாவகாதிபதி, குரு பார்த்த 10ஆம் பாவகம், 10ஆம் வீட்டுல 11ஆம் பாவ சுக்கிரன் உட்காந்து நிக்குது. அதனால லாபஸ்தானம், குரு எல்லாமே நல்லா நிக்கிறதுனால கன்ஃபார்மா கடன் தீரணும், அதுல மாற்று கருத்து இல்லை. லாஸ்ட் 2021-22 ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த செலவுகள், குடும்ப பிரச்சனைகள், நிறைய செலவு, உடல் ஆரோக்கியம், ஹெல்த் ப்ராப்ளம்லாம் கொடுக்குது சார். மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து சரியாக போகும். ஹெல்த்தும் பண இதுவுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஆனால் அதற்கு முன்னாடி மார்ச் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில். அதுக்கப்புறம் சரியாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கன்ஃபார்மாக கடந்து சரியாயிடும் சார், பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை. புதன் உங்களுக்கு பலமாக தான் இருக்கு. ஓகே, ரைட், நன்றி சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவாங்கிற கேட்டிருக்காங்க. தம்பிக்கு கேட்குறாரு, 30/6/92 11:20 AM காலை தருமபுரி. எப்பொழுது திருமணம்? சொந்தத்தில் அமையுமா? டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்க என்ன காரணம்? டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்க என்ன காரணம் சார்? சார், அந்த காரணம் கேட்கறதுக்கு எந்த காலகட்டத்தில் படிச்சாருங்கிறது போகணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த காரணம் படிச்சிட்டாரு, அதனால என்ன வேலை அப்படிங்கிற கேட்டகரியில போகலாம். ஏன் காரணம் என்னன்னு சொல்ல முடியுங்க. அது உட்காந்துட்டு ஃபுல்லா எந்த காலகட்டத்தில் படிச்சாருன்னு சொல்லிட்டு போகணும். ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் மெக்கானிக்கல், இவர் பார்த்த உடனே இவர் எலக்ட்ரிக்கல், இவர் பார்த்த உடனே இவர் டாக்டர் தான் ஆவார் சொல்ல முடியாது. இவர் பார்த்த உடனே இவர் சினிமாவில் தான் போப்பார் சொல்ல முடியாது. எந்த காலகட்டம், ஆக்சிடென்ட் சொல்லுவாங்களே, நான் ஒரு ஆக்சிடென்ட்னால உள்ள வந்தேங்க, எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது, திடீர்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாருல, அப்ப ஜாதகத்தில் அப்படி இருக்குமா என்ன? அப்படி கிடையாதுங்க. அந்த காலகட்டம் உங்களை நிர்ணயிக்கும், உங்க கர்மாவின் அடிப்படை. ஓகே, சம்பந்தமே இல்லாத துறையில பெரிய ஆளா போய் பெரிய லெவலில் போய் அதுக்கப்புறம் அதுல பெரிய ஜீனியஸ் ஆவாங்க. அப்படிலாம் ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. அது ஜாதகத்துல 12 கட்டத்துல 9 கிரகத்தை பார்த்த உடனே சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ இதற்கு பின்னாடி ஒரு வேலை செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, சிப்பு மாதிரி கர்மாங்கிறது. அந்த கர்மா உங்களுக்கு டிசைட் பண்ணுது. சரியா? அதுதான் மெயின். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, உங்க ஜாதகத்தை பார்த்துடலாம். 30/6/92 30/6/92 11:20 AM and தர்மபுரி. ஓகே, ஸோ 30/6/92 11:20 AM தர்மபுரி. எப்பொழுது திருமணம்? சொந்தத்தில் அமையுமா அப்படிங்கறதான் கேள்வி. ஜாதகம் கன்னி லக்னம், மிதுன ராசி. ஜாதகம் வரும் பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஜாதகம். கன்னி லக்னம், மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை சனி திசை தான் போகுது. ஸோ சனி திசையில் சனி முடிந்து அடுத்தது புதன் புத்தி உள்ள வந்துருச்சு. இந்த புதன் புத்தியில தான் மேரேஜ் 2026 ஜனவரி வரைக்கும். ஸோ சாலிடா 1 இயர் இருக்குது. ஸோ புதனுடைய தசா புத்தியில தான் இப்ப திருமணமே இருக்குது. சரிங்களா? சனி திசையில் புதன் புத்தியில தான் திருமணம் அப்படிங்கிறது தெளிவா காட்டுது. இந்த புதன் புத்தி குழந்தை பாக்கியமும் காட்டுதுங்க. ஸோ கன்ஃபார்மா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் மேரேஜ் அலைன்சஸ் வந்து சேரும். ஸோ அதனால கன்ஃபார்ம் மேரேஜ் நடக்கும். ஓகே, நல்லபடியாக நடக்கும். உங்க ஜாதகத்தில் பெரிய அளவுல தோஷம்லாம் கிடையாது, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, ஸோ உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், பெருசா கெடுதல் கிடையாது, நல்லா இருக்கு. புதன் சந்திரன் பரிவர்த்தனை ஜாதகத்துக்கு சிறப்பான பரிவர்த்தனை. இந்த இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாயாக இருந்தாலும் குரு பார்த்த செவ்வாய் 17 குரு 15. எஸ், ஃபுல் கண்ட்ரோல் நிக்குது. ஸோ குடும்ப பாவகம் சிறப்பா இருக்குது. சனி 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் புதன் பார்த்த சனி அப்படியும் கண்ட்ரோலா நிக்குது. அந்த பக்ரம் பெற்று நிக்குது. பெருசா அளவில் கெடுதல் கிடையாது. கன்ஃபார்மா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், பயப்பட வேண்டாம். ஓகேவா? சொந்தத்துல அமையுமா அப்படின்னா அம்மா வழியில 9 அப்பா வழியில ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்பா வழியில இருந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்பா சொந்தக்காரங்க மூலமாக ஒரு வரன் வரும், அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சரியா? ஸோ கன்ஃபார்மா அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் மேரேஜுங்கிறது தெளிவாக காட்டுது. நன்றி. குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், அதுதான் மெயின். எனக்கு அது பார்க்குறேன், தெளிவாக காட்டுது. நன்றி. ஸோ அடுத்தது கிருஷ்ணவேணி தான். நீங்க 39 ரூபான்னு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். நான் வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு 100 rupees போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, நான் அதை கவனிக்கல, சாரி, இருக்கட்டும். உங்களோட ஜாதகம் பார்க்கலாம். வணக்கம் சார், 15/1/89 9:20 PM. ஸோ when I get job I try more days அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. மோர் டேஸ் தானே, மோர் இயர்லையே எத்தனையோ பேர் வருஷ கணக்கில் உட்காந்துருக்குறாங்க, ஏன் காரணமே தெரியாம. ஓகே, ஸோ பார்த்துடலாம். உங்களோட வழி உங்களுக்கு தான் தெரியும்.
15/1/89 15/1/89 9:20 PM. ஊர் வந்து ஊர் போடவே இல்லையே, எந்த ஊர்னு எடுக்கிறது? ஊர் நீங்க போடாமே வச்சிருக்கிறீங்க, நான் என்னத்தை எடுக்கிறது? அப்ப ஜென்ரலான ஒரு பிளேசஸ் தான் நான் போடணும். ஓகேவா? மதுரைன்னு போடுறேன் நான். சப்போஸ் மாறுனுச்சுன்னா உங்களுக்கான அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியாதுங்க. அதுக்காக தான் பிளேஸ் கேட்கறது. பார்டர்ல விழுந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் சென்டர்ல விழுந்திருக்கு, ஸோ தப்பிச்சிட்டீங்க நீங்க. கிருஷ்ணவேணி சிம்ம லக்னம், மேச ராசி, நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பரணி 1ஆம் பாதம். ஸோ ஜாதகத்தில் வரும் பாருங்க. கேள்வி ஜாப் தானே கேட்குறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்ல வர இருக்கட்டும். சிம்ம லக்னம், மேச ராசி, நட்சத்திரம் பரணி 1ஆம் பாதம். இப்போ நடக்கிற தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை போயிட்டு இருக்குது. ஸோ செவ்வாய் திசையில் சனி புத்தி இந்த ஜனவரி 1ஆம் தேதியோட முடியுது. சனியை விட்டுருங்க. அடுத்தது புதன் புத்தி ஸ்டார்ட் ஆக போகுது. செவ்வாய் திசையில் புதன் புத்தி. செவ்வாய் திசையில் புதன் உங்களுக்கு சரி, செவ்வாய் திசையில் புதன் உங்களுக்கு 6ஆம் பாவகத்துல உட்காந்து நிக்குது. கன்ஃபார்மா கிடைக்க போகுதுங்க அடுத்த வருடம். இந்த குரு பயிற்சி உங்களுக்குனே நடக்க மாதிரி இருக்குது. புதன் வீட்டின் அதிபதி சனி குரு பார்வை வரும் பொழுது கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்க சொந்த ஊர்லயே கிடைக்கும், பாருங்க. அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்துல இருந்து வித்தின் ஒரு 50-100 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால ஜாப் நெக்ஸ்ட் இயர் தெளிவாக காட்டுதுங்க. செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் வேலை வாய்ப்பு, நீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற விதி கரெக்டா காட்டுது. அது கிடைக்கும் கன்ஃபார்மா. கையில காசு வரணும். இப்போ காசு வரணும்னு சும்மா வந்து காசு தருவாங்களா? ஒரு வேலை ஒன்று வருது இல்ல, புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குல்ல. 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். அந்த புதனுக்கு குரு பார்வை இருக்குது. கோச்சாரத்துல சனிக்கும் குரு பார்வை வரும்பொழுது ஸோ கன்ஃபார்மா ஒரு ஜாப்ங்கிறது உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? ரைட், நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்னேஷ் விக்கி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா 18/11/86 5:25 AM ஈரோடு. ஸோ மேரேஜ் அண்ட் கரியர், மேரேஜ் எப்ப அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பார்த்துடலாம். 18/11/86. ஓகே, 18/11/86 5:25 AM ஈரோடு. மேரேஜ் அண்ட் கேரியர். ஓகே, ஸோ உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? விக்னேஷ் விக்கி, உங்களுடைய ஜாதகம் துலா லக்னம் அண்ட் ரிஷபராசி. பாருங்க, துலா லக்னம் ரிஷபராசி, ரோகிணி 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னா குரு தசை போயிட்டு இருக்குது. ஸோ குரு தசையில் சுக்கிர புத்தி. ஸோ 2026 மே வரைக்கும் போகுது. ஸோ குரு தசையில் சுக்கிர புத்தி. ஸோ குரு உங்க ஜாதகத்தில் பெருசளவில் கெடுதல் தரமாட்டார். ஓகேவா? அதே நேரத்தில் அடுத்த வருடம் ஜாப்ல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ்லாம் வரும். உங்க கேரியர்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுத்த வருடம் கண்டிப்பாக சம் இஷ்யூ வரும். இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாற வைக்கும், வேலைக்கு நிமித்தமாக, அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது இது வந்து வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற விஷயத்த காட்டுது. உங்க கேரியர்ல அடுத்த வருடம் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் காட்டுது. கொஞ்சம் சேஞ்சஸ்னா கண்டிப்பாக வேலையில ப்ரெஷர் மூலமாகவோ அல்லது இன்னொரு ஜாப் கிடைக்கிற மூலமாகவோ அல்லது இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அண்டர் ப்ரெஷர் மூலமாக நான் இன்னொரு ஜாப் ட்ரை பண்றேன், இல்லைன்னா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வெளியில கிளம்புங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இது போன்ற அமைப்புகளை தான் காட்டுது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த குரு தசையில் சுக்கிர புத்தி. ஓகேங்களா? ஸோ குரு தசையில் சுக்கிர புத்தி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பலனை தான் கொடுக்குது. சுக்கிரன் உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? ராகு நட்சத்திரம். ஸோ கன்ஃபார்மா ஜாப்ல கவனமா இருந்துக்குங்க. ஒன்று. இன்னொன்று என்ன கேட்டீங்க? மேரேஜ்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ இப்போ குரு தசையில் சுக்கிர புத்தி. சுக்கிரன் உங்களுக்கு 12, புதன் 21. ஸோ இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு இடம் விட்டு இடம் நகர்த்த வச்சு தான் உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும், அல்லது வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வரன் வந்தாகணுங்கிற அமைப்பை தான் காட்டுது. அது வேற்று மதம், வேற்று நபர் அல்லது வெளிநாட்டு பெண் இது போன்ற அமைப்புகளை தான் காட்டுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து பெண் வருது அப்படின்னு அர்த்தம். லவ் மேரேஜ் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ திருமணத்திற்கான காலகட்டம் இதுதான். அது மோஸ்ட்லி லவ்ங்கிறத தான் காட்டுது. அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது வெளிநாடு வேற்று மதம் அப்படிங்கிறது காட்டுது. அது போன்ற சூழல் தான் இப்போ காது. இன்னைய காலகட்டம் திருமணம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல தான் போகுது. ஸோ திருமணங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒன்றும் பெரிய இதுல இது பண்ண வேண்டாம், சரிங்களா? அது நல்லபடியாக போயிடும். உங்களுக்கு சனி செவ்வாய் பரிவர்த்தனை நல்லா இருக்குது. ஸோ குடும்பஸ்தானத்தை கரெக்டாக கொண்டு போயிடும். ஆனா
வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த கால சூழல் இப்ப சரியில்லை. ஓகே, அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ரைட், நன்றி சார். ஸோ அடுத்த வருஷம் ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவ், இன்னொன்று கொஞ்சம் டல்லாக நிற்கிது வேலையில். ஓகே, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. கேரியரில் மேரேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஐ திங்க் அந்த மாதிரி தான் காட்டுது எனக்கு. ஸோ எனிவே அந்த மேரேஜுக்கு தான் போவீங்க நீங்கள். ஓகேங்களா? குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அண்டர்லைன் த வேர்ட், அது சூப்பராக இருக்கும் கன்ஃபார்ம். அடுத்ததாக வி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து விக்னேஸ்வரன் 7/8/85 3:25 PM தூத்துக்குடி இளைய மனைவி ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேட்டா பர்த். இல்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்றோம். மனைவியுடன் மனஸ்தாபம் விலகுமா 2 மாத பிரிவில் உள்ளோம். ஸோ உங்க ஜாதகம் மட்டும் பார்க்குறோம் சார். அவங்களோட ஜாதகத்தை ரீசெக் பண்றது, கரெக்ட் பண்ணி செக் பண்றதுக்கு நம்ம இந்த 2 நிமிஷம் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால 7/8/85. ஸோ அடுத்ததாக 3:25 PM தூத்துக்குடி. சரி, தூத்துக்குடி. ஓகேங்களா? 7/8/85 3:25 PM தூத்துக்குடி. ஸோ உங்களுக்கு மனைவியோடு மனஸ்தாபம் அது எப்ப பிரியும், எப்ப விலகும் தானே? ஸோ ஜாதகத்தில் தனுசு லக்னம் மேச ராசிங்க. பாருங்க, இதுதான் உங்களுடைய ஜாதகம். எஸ், பாருங்க, தனுசு லக்னம் மேச ராசி, நட்சத்திரம் அஸ்வினி 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை ஆல்மோஸ்ட் சந்திர திசை. மார்ச்சோட முடியுது. சந்திர திசை சூரிய புத்தி. சந்திர திசை சூரிய புத்தி அங்கே போயிட்டு இருக்குது அடுத்த மார்ச் வரைக்கும். ஸோ சூரியன் புதன் சாரம் வாங்கி நிற்குது. புதனும் உங்களுக்கு புதனும் உங்களுக்கு 8ஆம் இடத்தோடு தான் சம்பந்தம். இங்க செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசா கெடுதல் கிடையாது. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை உள்ள வரும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு எகெயின் சனி சாரம், பூச நட்சத்திரம். செவ்வாய் பூச நட்சத்திரம், சனி சாரம், செஸ் கன்ஃபார்ம் நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்த வருடம் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி மீன் பண்ணி தான் சொல்றேன். நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகே, சனி சாரம் வாங்கியிருக்கு. சனி கேதுவோட இணையும் பொழுது என்ன ஆகும்? இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனைனா 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று நிக்கிறது வந்து சிறப்பு தான். 2ஆம் இடத்தில் அங்க குரு வக்ரம் பெற்று நிக்கிறது ஒண்ணு தான். இது வரைக்கும் குடும்பத்துல என்னதான் சண்டை சுத்திர வந்தாலும் பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கைன்னு ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. ஓகேவா? நீ எத்தனை மேரேஜ் பண்ணாலும் சரி, 2 3 4 எத்தனை பண்ணாலும் குடும்பம்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாவகம் தான். 2வது மனைவியோட வாழும்பொழுது அதுக்கு இன்னொரு பாவகம் தான் குடும்ப பாவகம். முதல் மனைவியோட வாழும்பொழுது அதற்கு இந்த பாவகம் தான் குடும்ப பாவகம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் எத்தனை திருமணம் பண்ணாலும் முதல் அந்த 2வது பாவகம் தான் குடும்ப பாவகம். அந்த பாவகம் தெளிவா இருந்துச்சுன்னா போதும், சூப்பரா ரன் ஆயிடும். இந்த இடத்துல சனியும் கேதுவும் இணைஞ்சு நிக்கிறது தப்பு. ஓகே, அப்ப என்ன பண்ணும்னா குடும்பத்தில் சில சிக்கல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, ஆனா 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு உட்காந்து நிற்பது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தாலும் சரியாகுங்கிறதா என்னுடைய ஆன்சர். சரி, இது எப்ப சரியாகும் அப்படின்னா இந்த வருதுங்க செவ்வாய் புத்தி ஸ்டார்ட் ஆக போது. ஸ்டார்ட் ஆன உடனே சரியாயிடும். உங்க ஜாதகத்தில் செவ்வாய் 5ஆம் பாவகாதிபதி பலமா நிற்கிறார் பரிவர்த்தனையில. உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பா கொடுக்கணும். செவ்வாய் குரு பார்வை இருக்குது. அண்ட் தென் செவ்வாய் பரிவர்த்தனையில 5ஆம் இடத்துக்கு போறார். வாங்கின சாரம் சனி குருவினுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கார். சரி, சனி உங்களுக்கு சனியோட வீட்டுல குரு உட்காந்துருக்கார். கோச்சாரத்திலையும் தொடர்பு வருது. கன்ஃபார்மா ரியூனியன் ஆவீங்க சார். இன்னும் 2 மாசத்துல அகெயின் அப்ரோச் பண்ணுங்க. நீங்களே கொஞ்சம் இறங்கி போங்க. கன்ஃபார்மா ரியூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. குடும்ப பிரிவுங்கிறது கண்டிப்பா போகாது, பயப்படவே வேண்டாம். சரியா? நன்றி. ஸோ இவ்வளவுதான் இந்த வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நபர்கள் சூப்பர் சாட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்குதான் அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால பார்க்கக்கூடிய நேர்கள், புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கும் நம்ம பலன் பார்த்து சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லைவ்ல வாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம இந்த லைவ் ப்ரோக்ராமை நம்ம இந்த சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்க அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்டேட் வரும். ஸோ உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை சேட்டிங் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு
2 கேள்வியை கேளுங்க போதும். ஸோ நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ விடுபட்டவர்கள் சார் புது நேர்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.